ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான தினை அரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தினை அரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து தினை அரிசி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை வந்துட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து நம்ம இந்த அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அதை வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க. இதை வந்து நம்ம ஃபேன் கடியில் வச்சோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே நல்லாவே காஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வந்து வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விடுங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுங்க. நல்ல வாசனை வரும். இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த அரிசியை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட வந்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், சின்ன ஸ்பூனில். இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக அரைச்சதுனால நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான அளவு அரைக்கிறீங்க அப்படின்னா நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் வந்து நல்லா நைஸாக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து தண்ணியை வந்து சூடுபடுத்திட்டு அந்த தண்ணியை வந்துட்டு லைட்டாக தொளிச்சு இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம டக்குன்னு சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள், புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து டைட்டாக பிடிச்சி பாருங்கள். பிடிச்சி பார்த்துட்டு இப்படி விட்டோம் அப்படின்னா நல்லா பொல பொலன்னு இருக்கணும் மாவு வந்து. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து புட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி ஊறுறப்போ நம்ம சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வந்து 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு இட்லி தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எந்த அளவுக்கு பொல பொலன்னு இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இது கூட வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடையோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். இந்த புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியான புட்டும் கூட. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். Thank you, friends.